ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்எஸ் ராக்ஸ்டார் பாய்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான கோபி 65 அதாவது கோபி கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அதை ஆஞ்சு வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை எடுத்து அதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் அதாவது இஞ்சி பூண்டு விழுது அதை போட்டு, அதுக்கப்புறம் காரப்பொடி தனி மிளகாய் தூள் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கை விட்டு கிளறி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் பெசரி வச்சுக்கலாம். இதனோட பக்குவம் எப்படி இருக்கணும்னா பக்கோடா பக்குவம் இருக்கணும். பக்கோடா எப்படி பொரிக்கிறதுக்கு பக்குவம் கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும்ல, அந்த பக்குவத்தில் நான் பெசரி அதை ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர் மசாலாவை எடுத்து எண்ணெயில் போட்டு ஹை ஃப்ளேமில், அதாவது ஃபுல்லாக திருவி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை பொரித்து எடுக்கிறோம். நீங்கள் சிம்மிலே வச்சுருந்தோன்னா உங்களுக்கு தான் கேஸ் வேஸ்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணியிருந்தனால இது ஜஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் வெந்தால் போதும். அந்த நம்ம கோட்டிங் கொடுத்துருக்குற அந்த மசாலா மட்டும் பாயில் ஆனால் போதும். அதுக்கு நம்ம ஃபுல் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா சட்டுன்னு அது வெந்துடும். ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கிறதுனால உள்ளக்க வெந்திருக்கும். அதனால நம்ம அவுட் லேயர் மட்டும் வேக வைக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்து வச்சிடுறோம். இப்போ பாருங்கள், கிறிஸ்பியாக அதை எடுத்து பார்த்தா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது உள்ளக்க க்ரன்ச்சியோட உள்ளக்க ஒரு சாஃப்ட்னஸும் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹெச்எஸ் ராக்ஸ்டார் பாய்ஸ் சேனலுங்கிறது எங்களோட ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலுங்க. ஸோ எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு எப்போவுமே உங்கள் எல்லாரோட ஆதரவும் தேவை. இதே போல் நிறையா வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண ஆசைப்படுறோம். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ இதே மாதிரி நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி நீங்கள் கோபி கபாப் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி மாதிரி. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.